கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது விசுவாசம் நம் வாழ்க்கையில் நிச்சயம் வெளிப்படும் என்பதே யாக்கோபின் வாதம். 3ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களிலே ஒரு விசுவாசியின் வார்த்தைகள் எவ்வாறு அவரது விசுவாசத்தை வெளிப்படுத்தும் என்று யாக்கோபு நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பின்வருமாறு கூறுகிறது: நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனாயும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். மனிதர்களாகிய நாம் பல விஷயங்களில் தவறுகிறோம், பாவம் செய்கிறோம் என்று யாக்கோபு இந்த வசனத்தின் முதல் பகுதியிலே நமக்கு நினைப்பூட்டுகிறார். நாம் எந்தெந்த விஷயத்தில் பாவம் செய்கிறோமோ, கர்த்தருக்கு எதிராக செயல்படுகிறோமோ, அவைகளை நாம் திருத்தி கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். அதில் ஒன்றுதான் நம்முடைய பேச்சு. நம்முடைய வார்த்தைகளிலே நாம் அநேக வேளைகளிலே தவறுகிறவர்களாக, பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். யாக்கோபு, ஒருவன் தன்னுடைய நாவினால் பாவம் செய்யாதிருப்பானே என்றால் அவன் தன் சரீரம் முழுவதையும் அடக்கி கொள்ள திறனுடையவனாய் இருக்கிறான் என்று கூறுகிறார். ஒரு விசுவாசியால் தன்னுடைய சரீரத்தின் பல அவயவங்களை பாவம் செய்யாமல் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் நாவினால் பாவம் செய்யாமல் இருப்பது மிக கடினம் என்பதை யாக்கோபு இங்கே நினைவுபடுத்துகிறார். அதனால தான் சில சிறந்த பக்திமான்களாக இருப்பாங்க, ஆனால் நாவினால் பிறரை குறை கூறுகிறவர்களாக இருப்பாங்க, கடவுளை குறை கூறுகிறவர்களாக இருப்பாங்க, பிறரை குறித்து புறம் கூறுகிறவர்களாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா கோபம் வந்துட்டு அவங்களால நாவை அடக்கவே முடியாது. அவங்களுடைய வார்த்தைகளினால் வாய்க்கு வந்தபடி பேசி திட்டுகிறவர்களாக இருப்பார்கள். இந்த நாவை குறித்து நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று வேதம் கூறுகிறது. ஒருவன் தன்னுடைய நாவை அடக்க வேண்டுமே என்றால் அவன் நிச்சயமாகவே புத்திமானாக, ஞானமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஞானமுள்ளவர்கள் தான் எங்கே என்ன பேசணும், எங்கே என்ன பேசக்கூடாது, எப்போ என்ன பேசணும்னு சொல்லி அறிந்தவர்களாக இருப்பார்கள். அதே போல் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூறுகிறது: பட்டய குத்து போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஒரு சில மனிதர்களுடைய வார்த்தைகள் பிறரை கொலை செய்வதற்கு சமமாக இருக்குது. ஆனால் ஞானமுள்ளவர்களோ அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறப்போ அது மிகவும் இன்பத்தையும் நம்பிக்கையும் நமக்கு கொடுக்கிறது. சரி, இப்போ ஒரு நபர் சரீரம் முழுவதையும் அடக்கலாம், நாவை அடக்க முடியாது, இல்லை நாவை அடக்கிறது சரீரம் முழுவதையும் அடக்குனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்லும்போது அதில் ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், அவர் டங் அண்ட் மைண்ட் இஸ் கனெக்டட். நம்முடைய நாவும் நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு இருக்குது. இப்போ என்னுடைய சிந்தனைகள் தூய்மையானதாக இருக்குமே என்றால், என்னுடைய சிந்தைகளிலே நான் பொறுமையுள்ளவனாக இருப்பேன் என்றால் என்னால் என்னுடைய நாவை அடக்கி ஆட முடியும். யாக்கோபு சொல்கிறாரு, அவன் தன்னுடைய மனதிலே சுத்தம் உள்ளவனாகவும் தன்னுடைய சிந்தனைகளிலே தெளிவுள்ளவனாகவும் இருக்கும்போது அவன் நிச்சயமாக தன்னுடைய நாவை அடக்குவான். தன்னுடைய நாவை அடக்குகிறவன் தன்னுடைய சரீரம் முழுவதையும் அடக்குகிறான். எனவே பிரியமானவர்களே, வேத வசனங்களின்படி நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய குணாதிசயத்தின் அடையாளம். அவர் வேர்ட்ஸ் ஆர் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அவர் கேரக்டர். அது மட்டுமின்றி பிறர் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய குணத்தையும் நம்முடைய வார்த்தைகள் மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும். Others can only know us through our words. They can know our faith through our words. ஆகவே விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வார்த்தைகளை குறித்து மிகவும் எச்சரிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சீன பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, போர்க்களத்திலே எய்த அம்பும் அதே போல நாவினால் பேசிய வார்த்தைகளையும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஒரு முறை ஒரு வார்த்தையை பேசிட்டோம், ஒரு காரியத்தை பேசிட்டோம் அப்படின்னா அதை மாற்றவே முடியாது. எனவே நாம் பேசுவதற்கு முன்பதாக மிகவும் யோசித்து சிந்தித்து, என்னுடைய வார்த்தைகள் நான் ஒரு விசுவாசி என்பதற்கு அடையாளமாக இருக்கிறதா என்று ஆழ்ந்து அறிந்து நாம் பேசுகிற ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.